பள்ளிக்கூட ஆசிரியர் அனுகூலசாமி 60 வயது முடிந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். மாணவர்கள் எல்லோரும் மேளதாளம் முழங்க, நாதஸ்வரம் ஒலிக்க, மாணவர்கள் புடைசூழ அவரை வீட்டிற்கு கொண்டு போய் வழியனுப்பி வைத்தார்கள். அவரிடம் விடை பெற்று சென்ற ஒவ்வொரு மாணவனும் அவருடைய காலில் விழுந்து வணங்கினான். வேண்டாம், காலில் விழ வேண்டாம் என்ற காலை உள்ளிழுத்து கொண்டார். அப்பொழுது அங்கிருந்த மற்றொரு ஆசிரியர் சொன்னார், நீர் மனித உருவில் இருக்கும் ஒரு தெய்வம் ஐயா. இதுவரைக்கும் எந்த மாணவனையும் அதட்டியோ அடிச்சோ நான் பார்த்ததில்லை. மாணவர்கள் அதனால தான் இவ்வளவு பாசம் வச்சுருக்காங்க உன் மேல் என்று அந்த ஆசிரியர் சொல்ல, அனுகூலசாமியின் மனைவியும் பெருமிதத்துடன் தன் கணவனை பார்த்தாள். அனைவரும் அவருக்கு கொடுத்த பரிசுகளையும் வாழ்த்து மடலையும் ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து கொண்டிருந்தனர். கணவனும் மனைவியும் ஊஞ்சலில் அமர்ந்தபடி பெருமையாக சொன்னாள், என்னிடமும் இதுவரை கோபப்பட்டு கூட ஒரு வார்த்தை பேசினதில்லை. என் மேலே அதிகாரமும் செலுத்தினதில்லை. அசட்டையாகவும் இதுவரைக்கும் இருந்ததில்லை. ஆனாலும் ஆசிரியர் அனுகூலசாமி மனதில் 10 வருடம் முன்பு தன் மகளை திருமணம் செய்து கொடுத்த போது இருந்த ஏக்கம் இப்பொழுது மாணவர்களிடமிருந்து விடை பெறும் பொழுது அதே ஏக்கம் மீண்டும் துளிர்த்தெழுந்தது. அந்த சமயத்தில் கதவு தட்டும் ஓசை கேட்டது. கதவை திறந்ததும் பழைய மாணவன் ஆறுமுகம், பள்ளியில் படிக்கும் சின்னசாமி, அவனது அம்மா மூவரும் வந்திருந்தார்கள். வியப்புடன் என்ன செய்தி என்றார் அனுகூலசாமி. சின்னசாமி தலை குனிந்தபடி நின்றிருந்தான். சொல்லுடா, வாத்தியார்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லு தொடர்ந்தான் ஆறுமுகம். சார், போன வருஷம் இவன் காயாரோகணத்தோட இங்கிலீஷ் புத்தகத்தை திருடிட்டு போய் கடையில் பாதி விலைக்கு விற்றுட்டான். அதை நான் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்தினேன். இந்த பயலோட இனிமேல் யாரும் பேசாதீங்கடான்னு நீங்கள் சொன்னீங்க. அணிலிருந்து இவன் கூட யாருமே பேசுறதில்ல. 1 வருஷம் ஆச்சு. உங்களோட பணி ஓய்வுக்கு காசு திரட்டும் பொழுது கூட சின்னசாமி கிட்டேருந்து யாருமே வாங்கலை. மாணவர்களை ஒருபோதும் அடிக்காத திட்டாத ஆசிரியர் இப்பொழுது புழுவாய் துடித்தார். யாரோ தலை குப்புற தள்ளிவிட்டது போல இருந்தது. இந்த பயலுங்க இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாமல் போயிடுச்சே. எப்படிப்பட்ட மாணவர்கள், எப்படிப்பட்ட பெற்றோர், எப்படிப்பட்ட ஆசிரியர். சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த இயேசு பெருமானின் முள்முடி அனுகூலசாமியின் தலையை அழுத்திற்று.